ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கணும், எல்லா விஷயத்திலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்புறம் ஏதாவது பிரச்சனை, ஏதோ ஒரு சிக்கல் நம்மளுடைய மனசையும் கெடுத்து நம்ம நிலைமைகளையும் கெடுத்து நம்மளை நிம்மதியா இருக்க விடாம, சமாதானம் இல்லாம ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் நாம சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா, அப்படின்னா அதை மனசுல வச்சுக்கிட்டோம்னா நாம முன்னேற முடியாதுங்க. அதனால தான் நிலைமை எப்படி இருந்தாலும் நீங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா நீங்க எல்லா சமயத்திலும் எல்லா விஷயங்களையும் நல்லா இருப்பீங்க. வசதியா இருந்தாலும் ஏழ்மையா இருந்தாலும் எந்த மாதிரி பிரச்சனையில இருந்தாலும் கலகத்தில் இருந்தாலும் தேவன் எனக்கு துணையா இருக்காருன்னு நம்பிக்கையோட இருந்தா நீங்க நல்லா இருக்க முடியும். தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல. சத்தியமும் ஜீவனும் நானேன்னு சொல்லியிருக்காரு. அவர் துணை நமக்கு இருக்கும் போது நமக்கு எந்த பயமும் இல்லைங்க. திகையாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் தேவன் அவர் சொன்னதுனால நமக்கு எந்த பயமும் தேவையில்லை. கலங்க வேண்டியதில்லை. தேவன் மேல விசுவாசமா இருப்போம், அவர் கிருபையால முன்னேறுவோம். பைபிளை எல்லாரும் எடுத்து திறந்து காட்டுங்க. ஆஹா, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன் இந்த பைபிள். நான் படிக்கிற இந்த பைபிள் நீங்க படிக்கிற பைபிள் ஒண்ணுதானா? நாம எல்லாரும் படிக்கிற பைபிள் ஒண்ணுதானா? அப்படின்னா நாம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். யார் மாதிரி? ஏசப்பா மாதிரி இருக்கணும். ஏசப்பா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது கிடைக்குங்கிற விஷயம் பைபிள்ல இருக்குங்க. ஏசப்பா மாதிரியே வாழ்க்கையை நடத்துறதுக்கு பலம் பைபிள்ல இருந்து தான் கிடைக்குங்க. பைபிள படிக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து காட்டுவாங்க. ஒரு நாள் வரப்போகுது. ஆமோஸ் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, பஞ்சம் வருமா. அது உணவுக்கான பஞ்சம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும். பைபிள் வாங்கணும் நினைச்சாலும் அது கிடைக்காம போகக்கூடிய ஒரு நாள் வரும். சரியான ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை, பைபிள் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு போதகருடைய வார்த்தையை கேட்கணும்னா அது முடியாத ஒரு நாள் வரப்போகுதுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு தடவை படிங்க. தேவனின் வாக்குத்தத்தங்களை நாங்கள் உறுதியாய் நம்பிடுவோம். பரன் இயேசுவின் சமூகத்திலே ஜெபித்து ஸ்தோத்திரம் பாடிடுவோம். வேதத்தை மார்போடு அணைத்துக் கொள்ளலாமா? முத்தமிடலாமா? பைபிளை வச்சுக்கிட்டே உங்க இடங்களில் உட்காரலாம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பீர்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்
இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். இயேசு கிறிஸ்துவின் சீஷனான யோவானுக்கு தேவன் தரிசனம் அருளினார். இயேசுவினுடைய சீஷர்கள் எல்லாருமே அவருக்கு சாட்சியாக இருந்தார்கள். கிறிஸ்துவை பற்றி போதிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று சொன்னதற்காக, விக்கிரகங்களை வணங்க மாட்டேன் என்று சொன்னதால், அன்றிருந்த ராஜாக்களை சந்தோஷப்படுத்தாததினால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், கத்தியால் குத்தப்பட்டார்கள், மேலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார்கள். வாழைப்பழ தோல்களை உரிப்பது போல் அவர்கள் தோல் உரிக்கப்பட்டது. ஒவ்வொரு சீடர்களையும் ஒவ்வொரு விதமாக கொடுமை செய்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், கொன்றார்கள். மரணம் வரைக்கும் அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அப்படித்தான் யோவானும் அநேக விதத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டாலும், கொதித்துக் கொண்டிருக்கிற எண்ணெயிலே போடப்பட்டாலும் அவன் இறந்து போகவில்லை. அடித்தாலும் குத்தினாலும் சாகவில்லை. அதனால்தான் ராஜா கோபமடைந்தான். இவனை கொண்டு போய் பத்மாஸ் என்ற அந்த குழியிலே போடுங்கள். அது ஒரு தீவு, சுற்றிலும் நீர், நடுவில் மாத்திரம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அப்படி ஒரு தீவு, யாரும் ஆழடமட்டம் இல்லாத ஒரு இடம். அங்கே கொண்டு போய் இவனை போடுங்கள் என்றான். அங்கே யோவான் தன்னந்தனியாக கைவிடப்பட்டவனாக, அப்படிப்பட்ட அந்த இடத்திலே தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். வேதத்தில் இருக்கிற மற்ற புத்தகங்கள் வரலாறு, நடந்தவை, நடக்கப் போகிறவை. அதே வெளிப்படுத்தின விசேஷமும் நடக்கப் போகிறவை, நடக்கப் போகிற விஷயத்தை எழுதப்பட்டிருக்கிறவை. வேதத்தில் உள்ள 61 புத்தகங்களும் பிரசங்கம் பண்ண சுலபமானவைகள் தான். ஆனால் 66வது புத்தகமாயிருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது கஷ்டமான காரியம். ஏனென்றால் அதிலே உறுதியாக எந்த விஷயமும் எழுதப்படவில்லை. அதாவது அந்தந்த நேரத்திலே தேவைப்படுகிற போது பரிசுத்த ஆவியானவர் அதில் இருக்கிற விஷயங்களை விவரிக்கிறார், நிறைவேற்றினார். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் இறுதி நாட்களில் வரக்கூடிய சூழ்நிலைகளை பற்றியும், ஒருவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசு ஆவான், ஒருவன் எப்படி நித்திய நரகத்திற்கு போவான், எப்படி இந்த உலகம் அழியப் போகிறது, எவ்வாறு அந்த சாத்தான் அடைக்கப்பட போகிறான், பாதாளத்திற்கு அனுப்பப்படுகிறான், இறுதி நாட்களில் எப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட போகிறது, என்னென்ன அடையாளங்கள் தோன்றும், எப்போது இந்த உலகம் முடிவுக்கு வரும், எப்போது தேவனுடைய வருகை இருக்கும், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமானது இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அநேகர் இது எனக்கு புரியலன்னு சொல்லுவீங்க. புரியலைன்னா கூட படிச்சு மனசுல வச்சுக்கோங்க. எப்போ எது அவசியமோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். குறிப்பா சில வசனங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. யார் பரலோகத்திற்கு போவார்கள், யார் நரகத்திற்கு போவார்கள், யார் பரலோகத்திற்கு போக முடியாது என்ற விஷயங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், தினந்தோறும் கொடுமைப்படுகிற நாம், தேவைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம், பரலோக ராஜ்யம் குறித்த விஷயங்களை இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமி, இந்த வானம் எல்லாம் ஒழிந்து போகும். இப்போ பூமி ரொம்ப கெட்டு போயிருக்கிறது. ஒரு காலத்தில் உரம் போடாமலே விளைச்சல் அதிகமாக இருந்தது. இப்போ உரங்களை போட்டால் கூட விளைச்சல் வர்றதில்லை. பூமி தன்னோட சக்தியை இழந்து போயிடுச்சு. ஒரு காலத்தில் மண்ணால் கட்டின வீடு கூட சிமெண்ட் மாதிரி வலிமையாக இருந்தது. மண்ணில் அவ்வளவு சக்தி இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு பூமி சக்தியை இழந்து நிற்குது. பூமி மேலே இருக்கிற நாம பூமியை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். காற்றையும் நீரையும், அக்கினி, பூமி, ஆகாயம், தேவன் கொடுத்த வரங்களை, இந்த காத்து கெட்டு போயிடுச்சு. இப்போ காத்துல ரொம்ப நச்சுத்தன்மை பரவி இருக்குது. மோட்டார் பைக், அப்புறம் காரு, இது எல்லாமே வெளிப்படுத்துகிற அந்த புகை காத்துல கார்பன் டை ஆக்சைடா கலந்துருச்சு. தேவன் கொடுத்த மரம், செடி கொடிகள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான பிராணவாயை கொடுக்கணும். ஆனா இப்ப மரங்களை வெட்டி பிளாட்டை கட்டி பில்டிங் மேல பில்டிங் கட்டினதுனால குளோபல் வார்மிங் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. பூமி வெப்பமயமாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓசோன்ல ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க.
இதெல்லாமே நமக்கு தெரியும். இந்த பூமி கெட்டு போச்சுங்க. பூமி மேல இருக்கிற மனிதனும் கெட்டு போயிட்டாங்க. ஒரு காலத்தில் ஆகாயத்தில் தேவன் இறங்கி வந்தது பார்த்தப்போ பூலோகம் முழுவதும் கெட்டு போயிருந்தது. ஒவ்வொருவரும் பாவிகளாக நிறைந்திருந்தார்கள். அப்போது மனிதனை படைத்ததற்காக தேவன் வேதனைப்பட்டார். இந்த பூலோகத்தை நான் ஒழிக்கிறேன் என்று சொன்னார். நோவாவை பார்த்தார். அவன் நீதிமானாக இருந்தான். அவனுக்கு ஒரு வேலையை ஒப்படைத்தார். எனக்காக ஒரு பேழையை தயார் செய். அந்த பேழை 2 உயிரினமாக ஒவ்வொன்றிலும் ஆண் பெண் என்று ஏற்றிக்கொள். என் மீது விசுவாசம் இருக்கிறவர்களை இந்த பேழைக்குள் வரச் சொல் என்று சொன்னார். நோவா அநேக முறை சொல்லியும் கூட, அநேக முறை எடுத்து சொல்லியும் கூட யாரும் கேட்கவில்லை. கஷ்டம் வரப்போகுது, உபத்திரவம் வரப்போகிறது, பூமியில் சுவாசிக்கிற ஒவ்வொரு உயிரினமும் இறக்கப் போகிறது, ஒவ்வொரு மனிதனும் இறந்து போவான், இந்த பேழையில் இருக்கிறவன் காக்கப்படுவான், பேழைக்குள் வாங்க என்று நோவா சொன்னான். ஆனால் அந்த வார்த்தை அந்த மக்கள் அநேக முறை எடுத்து சொல்லியும் கூட கேலி செய்தார்கள். இந்த கிழவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு, மழை வருமா, புயலடிக்குமா, இதனால் உலகம் அழிஞ்சு போகுமா என்று அவர்கள் அவனை நம்பவில்லை. தேவன் சொன்னபடியே தேவனை விசுவாசித்த நோவா, அவருடைய மனைவி, 3 மகன்கள், குமாரனுடைய 3 மனைவிகள் நோவாவின் பின் சென்றார்கள். தேவன் கதவை மூடினார். 40 ராத்திரி 40 பகல் அதி கனமழை பெய்தது. இந்த பூமியிலே சுவாசித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு உயிரினமும் அழிந்து போனது. காய்ந்த நிலத்தை பார்ப்பதற்கு ஒரு வருடம் 1 மாதம் 17 நாள். தேவன் அதை பார்த்தபோது மனதில் வருத்தப்பட்டார். இனி நான் எப்பொழுதும் மனிதர்களை அழிக்க மாட்டேன், மழை மூலமாகவோ வெள்ளம் மூலமாகவோ மனிதனை அழிக்க மாட்டேன் என்று தன்னுடைய வானவில்லை ஆகாயத்திலே அவர் வைத்தார். இனி இந்த வானவில் வரும்போதெல்லாம் வானம் தெளிந்து விட்டிருக்கிறது, இனி மழை வராது, இனி உங்களை நான் அழிக்க மாட்டேன் என்று நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேவன் அமைதியாகவும் பொறுமையாகவும் இந்த மனித ஜாதியை, இந்த பூலோகத்தை பொறுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்ம எல்லாருடைய பாவத்திற்காகவும் தேவன் இந்த உலகத்தையும் நம்மையும் எவ்வளவு நேசித்ததால் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகுக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து நம்மில் அநேகம் நேசிக்கிறார். நம்முடைய உயிரையே நமக்காக அர்ப்பணித்தார். கெட்டுப்போன இந்த உலகத்தை, கெட்டுப்போன மனித ஜாதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்னிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவனை சுத்திகரிக்க வேண்டும் என்று தேவனுடைய இரட்சிப்பை அடையும்படி செய்தார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பேழை. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாயிருக்கிறவர்கள் எந்த சிக்ஷையும் தண்டனையும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு எந்த விதமான உபத்திரவமும் இல்லை, நித்திய நரகமும் இல்லை. இந்த ஆகாயமும் பூமியும் நசுக்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருப்பவர்கள் நித்திய ஜீவனை அடைந்து பரலோக ராஜ்யத்தில் ஜீவிப்பார்கள் என்ற வார்த்தையை ஊரூராக சொல்ல வேண்டும், ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்ல வேண்டும். சர்வ உலகத்திற்கும் நீ போ, சர்வ படைப்புக்கும் வெளிப்படுத்து, நான் சீக்கிரத்தில் வரப்போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போனார். அவர் சென்று இன்று 2015 வருடங்கள் ஆகிவிட்டன. அவர் இன்னும் வரவில்லை என அநேகர் அலட்சியமாக இருக்கிறோம். ஆனால் அவர் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த பூமி கெட்டு போயிருக்கிறது, காற்று கெட்டு போயிருக்கிறது, தண்ணீர் கெட்டு போய்விட்டது. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோங்க, நாளைக்கு காற்றை கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வரலாம். ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகில் மாட்டிக்கிட்டு, மூக்கில் மாஸ்க் மாட்டிக்கிட்டு சுத்த வேண்டியதாக இருக்கும் நம்மளோட நிலைமை. அதான் நடக்க போகுது. இன்னைக்கு எல்லாம் கெட்டு போயிடுச்சு. தேவனுடைய எல்லா படைப்புகளையும் மனிதன் கெடுத்து விட்டு இருக்கிறான். மனிதன் கெட்டு போனதினாலே பூமியையும் அவன் கெடுத்து வைத்திருக்கிறான். எங்க பார்த்தாலும் பகை, விரோதம், கோபங்கள், தகராறுகள், கொலை பாதகங்கள். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஒரு வார்த்தையை கேட்டா டிவிலையும் ரேடியோலையும் எவ்வளவு ஆக்சிடென்ட், எத்தனை சாவு, எத்தனை கோர்ட்டு கேஸு, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு 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 கேவலமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம். வழி தவறி போயிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கணவனை கொன்ற மனைவியை கூட என்று கேள்விப்படுகிறோம்.
அது மட்டுமல்ல, தாய் 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துக் கொள்கிறாள். தாய் எப்படிங்க? தகப்பன் 2 குழந்தைகளை கொண்டுட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். என்னங்க இதெல்லாம்? பெற்ற தகப்பன் எப்படி பிள்ளைகளை கொல்ல முடியும்? பச்சிளம் குழந்தைய, 10 நாள் குழந்தைய விட்டுட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அப்பா, தாய் குழந்தைய விட்டுட்டு போக மாட்டான் அந்த காலத்துல சொல்லிட்டு இருப்போம். ஆனா இப்ப பாருங்க, ஒரு தாயுடைய நிலை தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் பிறந்த குழந்தைய பொறுத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த காலம். தாய்கிட்ட அன்பு இல்லை, தகப்பனிடத்துல அன்பு இல்லை. அண்ணன் தம்பி ஆஸ்திக்காக ஒருத்தர் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வளர்த்த தாய்க்கு சாப்பாடு போடுறதுக்கு பதிலா பெத்த தாய் பணம் கொடுக்கல, அவங்க சொத்து கொடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக கொண்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட மகன்களை பற்றி நீ கேள்விப்படுகிறோம். எப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு மனிதனை போயிட்டு இருக்கு பாருங்க. விலங்குகளை விட மிக மோசமான நிலைமை. தேவன் பொறுத்து கொண்டிருக்கிறார். நான் உங்களை என் ரூபமாக படைத்தேன், உங்களை பரிசுத்தவான்களாக்க வேண்டும் என்று படைத்தேன், உங்களை தேவ சாயலில் உருவாக்கினேன். நீங்க கெட்டவங்கள் ஆயிட்டீங்களே, சாத்தானுடைய அடிமைகள் ஆயிட்டீங்க. கோபம், துரோகம், பகை, மோசம், பொய், நகவஞ்சகம், ஒருத்தர் ஏமாத்துறன் இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யார்கிட்ட கொடுத்தா அவங்க வட்டி தருவாங்கன்னு சொன்னா, அதாவது பேங்க்ல கிடைக்கிற வட்டியை விட இவன் நிறைய தரான்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்தா அவன் எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, வயிற்ற கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் பிள்ளைங்க படிப்புக்கு உபயோகமா இருக்கும்னு நினைச்சேன். பையனோட வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் கல்யாணத்துக்கு பயன்படும் நினைச்சேன். ஒரு வீடு கட்டலான்னு நினைச்சிருந்தனே, ஆனா மொத்தமும் போச்சேன்னு இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் இப்படி இந்த நிலைமையில இருக்காங்க பாருங்க. மோசம் போனவங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுதல் செய்யறவங்களா இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் கெட்டு போயிருக்குங்க. மனித ஜாதி கெட்டு போயிருக்கு. இந்த பாரத தேசத்துல மாத்திரம் இல்லை, எல்லா தேசத்திலும் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அவன் கருப்பனா இருந்தாலும் வெள்ளக்காரனா இருந்தாலும் உயரமா இருந்தாலும் குள்ளமா இருந்தாலும் சரி, எண்ணம் ஒண்ணுதான். எண்ணம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சுயநலம், பேராசை, ஏமாத்துறது, மோசடி, அநியாயம், கேவலமான இச்சைகளுக்கு அடிமையாய் தற்காலிகமான சந்தோஷத்துக்காக திருப்தி அடைகிறாங்க. இன்னும் சில பேர் போதைன்னு போதைகளுக்கு அடிமையாகி எப்போதும் சாராயம், அதுலயே அடிமையாகி போய் எதுவும் தெரியாம வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுது. அதனாலதான் அவன் குடிக்கிறான், குடிச்சுக்கிட்டே இருக்கான். வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துடுறான். இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் குடிகாரர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இல்ல குடிகாரர் உங்க வீட்டில் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. இந்த நேரத்தில் தேவன் கண்ணோக்கி பார்த்து உங்களை மாற்ற வேண்டும் என்று, உங்க வீட்டில் இருக்கிறவங்களை மாற்ற வேண்டும் என்று, அவர் தன்னுடைய வாக்கின் மூலமாக உங்களை மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு அந்த நித்திய நரகத்துக்கு நீ போகாம இருக்கிறதுக்காக தேவன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். பூமி கெட்டு போயிடுச்சுங்க, ஆகாயம் கெட்டு போயிடுச்சுங்க. இன்னைக்கு நான் யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் டிவியில். என்னைக்காவது நான் இதை மறந்து போய் கேட்கலன்னா, ஏன் பாஸ்டர் என்னை கேட்கலன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனாலதான் இதுக்கு டைம் பத்துலன்னா கூட இருக்கிற 30 நிமிஷத்துல 28 நிமிஷத்துக்குள்ள கண்டிப்பா தான் நான் கேட்டுருவேன். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டேன், கண்டிப்பா நான் கேட்டுருவேன். அது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அதை பார்த்தீங்கன்னா அந்த வெறும் 30 செகண்ட் தான் இருக்கும். அதை சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப முயற்சி செய்வேன். ஏன்னா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா எதுக்கு டெய்லி கேட்குறீங்க? அதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? நோ. ஏன்னா நேத்து நல்லா இருந்தப்போ இன்னைக்கு நல்லா இருக்க முடியாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு நல்லா இருக்குமா தெரியாது. நலம் என்பது ஒரு தடவை நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது மட்டும் இல்ல, எந்த நிமிஷம் என்ன நடக்குமோ, ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ, என்ன கஷ்டம் வருமோ, என்ன உபத்திரவமோ, என்ன பாடு வருமோ, என்ன நோயோ, என்ன பிரச்சனை வரப்போகுதோ என்று யாருக்கு என்ன நடக்குமோ தெரியாது. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏதோ இருக்குங்க, எப்படியோ இருக்குங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வழியில பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அது வேற கதை. நல்லா இருக்கேன், ஆனா கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட தொடர்ந்து பேசினா என்னமோங்க, வீட்டில் அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு, சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, பெரிய பையன் பேச்சையை கேட்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேன்னு சொல்றான், ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். எங்க இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே? அது ஏதோ பேச்சுக்கு சொன்னாங்க, ஆனா இத்தனை உபத்திரமா இருக்குங்க. நல்லா இல்லைங்க, பிரபஞ்சம் நல்லா இல்லைங்க, மனுஷன் நல்லா இல்லைங்க, நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல நல்லா இல்லைங்க. இது நம்ம 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 உலகம் கிடையாதுங்க. நல்லா இருக்கிற ஒரு இடத்திற்கு அவர் நம்ம எடுத்துக்கொண்டு போவார். நல்லா இருக்கிற இன்னொரு ஆகாயத்து பூமியை அவர் உருவாக்குறேன்னு சொல்றாரு. அது ரொம்ப சீக்கிரத்துல இருக்குங்க. கெட்டு போன இந்த உலகத்துல பஞ்சபூதங்களால இந்த உலகம் அழியக்கூடிய ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துல வரப்போகுது. பஞ்சபூதங்கள் என்னங்க? ஆகாயம், பூமி, காற்று, நீர், நெருப்பு.
எங்கேயும் அது இருக்காது. முந்தின வானம் ஒழிந்து போகும், முந்தின பூமி ஒழிந்து போகும். இதோ புதிய வானமும் புதிய பூமியையும் நான் உண்டாக்க போகிறேன். இன்னைக்கு ராத்திரி இந்த கூட்டத்தில் இருக்க நீங்க எல்லாரும் இந்த புதிய வானம் புதிய பூமியில கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, வேதனை இல்லாத, பசி இல்லாத, தாகம் இல்லாத, இருள் இல்லாத, மரணம் இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ஆசைக்காகவே இந்த கூட்பாடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலாமா? அவருடைய சாட்சியாக வாழ்வோமா? நிச்சயமாக. நம்முடைய வீட்டில் நம்முடைய சொந்த பந்தங்கள் எத்தனையோ பேர் இன்னும் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நாமும் நம் வீட்டில் இருக்கிறவங்களும் ரட்சிக்கப்படுவோம். குடும்பமா தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக முடியும். தயவு செய்து தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த பிதாவே, இந்த கூட்டத்தை ஏறெடுத்து பாருங்கப்பா. எந்த இதயம் வெடித்ததோ, எந்த இதயத்தின் வேதனைகள் உங்களுக்கு கேட்டதோ, எந்த மூலையில் இருந்த கஷ்டங்களை நீர் கேட்டுக்கொண்டீரோ அவர்களை பாருங்க ராஜா. அவர்கள் கண்ணீரை நீர் துடைங்க அப்பா. ஆதரவு இல்லாமல், ஆதரிப்போர் இல்லாமல், எங்கு செல்வதென்று தெரியாதவர்களே கண்ணோக்கி பாருங்க ராஜா. எனக்கு யாருமே இல்லை என்பவர்களை பாருங்கப்பா. நான் இருக்கிறேன், நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே. ஆதரவில்லாதவர்களுக்கு ஆதரவாயிருப்பவரே, தகப்பன் இல்லாதவருக்கு தகப்பனாயிருப்பவரே, உம் உயிரையே கொடுத்து எங்களை காப்பாற்றினீரே. உம்முடைய அரவணைப்பை இப்பொழுது அனுப்பி வைங்க ராஜா. சிரமம் நிறைந்த உலகம், கெட்டுப்போன உலகம் இதப்பா. பாவிகள் நடுவில் நாங்கள் வாழ்கிறோம். கெட்டுப்போன உலகத்தில் வாழ்கிறோமே. எங்கே போனாலும் சோதனைகள், எங்கு போனாலும் வேதனைகள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே. கடன் சுமைகள், உடல்நல குறைவு, வீட்டிலே ஏராளமான பிரச்சனைகள், மானசீக கஷ்டங்கள். எதற்கு நாங்கள் வாழ வேண்டும்? வேதனையோடு இருக்கிறோமே என்று நினைக்கிறவர்கள் ஏறெடுத்து பாருங்க. நான் இருக்கிறேன், உன் கஷ்டத்தை நான் பார்ப்பேன், உன் துக்கத்தில் நான் பங்கெடுப்பேன், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன். அரவணைங்க ராஜா. நேசப்பா எனக்கு இருக்கிறார், என் பக்கத்தில் என் ராஜா இருக்கிறார். யார் என்னை கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிடாத என் நேசப்பா என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த மக்களை இங்கிருந்து அனுப்புங்க ராஜா. உன்னை விட்டு விலக மாட்டேன் என்றவரே, எங்கள் அனைவரையும் உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க. எங்கள் மீது உம்முடைய கரம் நீளட்டும். மரணம் வரைக்கும் விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு சகாயம் செய்யுங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்திலே, உம்முடைய சன்னிதானத்திலே சதா காலமும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இருக்கும்படி உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் துணையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தரின் வாக்குகள் ஒழிந்து போகாது. ஜீவனோ மரணமோ எங்களை பிரிக்க முடியாதே. ஜீவனோ மரணமோ எங்களை பிரிக்க முடியாதே. பாரன் இயேசுவின் சமூகத்திலே ஜெபித்து ஸ்தோத்திரம் பாடிடுவோம். ஒரு தடவை ஒரு ராஜாவுக்கு ஒரு வியாதி வந்துதான். அதுக்காக அவர் எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டும் அது குணமாங்கிறதால சந்தோஷமா இருக்கவங்க கூட துணியை வச்சுட்டு வந்து அதை போட்டுக்கிட்டா குணமாகும்னு யாரோ சொன்னாங்களாம். உடனே அவ்வளவுதான்,
வீரர்கள் கிளம்புனாங்க. தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் போய், ஐயா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்ல, எங்களுக்கு எங்கேயா சந்தோஷம் இருக்கு, பணம் இருக்கே தவிர எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு, எத்தனையோ வேதனைகள் இருக்கு, எங்க வீட்டுல நிம்மதி இல்ல, எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல, எங்க வியாபாரம் மூலமா எங்களுக்கு சமாதானம் இல்ல, எங்க ஆஸ்தி மூலமாவும் எங்களுக்கு சமாதானம் இல்ல, பேரு புகழ்ச்சி இருக்கே தவிர மனசுக்குள்ள ஒரு துளி நிம்மதி கூட இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்களாம். கடைசி அந்தவர்கள் சுத்தி சுத்தி ஒரு விவசாயிய பார்த்தாங்களாம். அப்பதான் வயலிருந்து வந்த அந்த ஆசாமி நல்ல தண்ணியில குளிச்சுட்டு நல்ல வாசனை திரவியங்கள்லாம் பூசிட்டு சாப்பாட உட்கார்ந்தார். அவரோட மனைவி சமைச்ச பரிமாறின சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல கைகள்லாம் கழுவிட்டு உதறி எந்திரிச்சு, ஆஹா பகல் முழுவதும் கஷ்டப்பட்டேன், வயிறு நிறைய போய் சாப்பிட்டாச்சு, இப்ப கண் நிறைய தூங்க போறேன், என்னை விட சந்தோஷமா இந்த உலகத்துல யார் இருக்க முடியும் அப்படின்னானா, என்னை விட இந்த உலகத்துல யாரு சந்தோஷமா இருக்க முடியும் அவன் சொன்னதை கேட்ட வீரர்கள் உடனே அந்த வீட்டுக்குள்ள அந்த குடிசுக்குள்ள வேகமா நுழைஞ்சாங்க. ஏயா உன் ஷர்ட் அங்க அதை குடுன்னு கேட்டாங்களாம். நடுங்கி போன அந்த விவசாயி, எனக்கு சட்டையே இல்லையா அப்படின்னானா. சட்டை இல்லைன்னா கூட அவன் சந்தோஷமா இருக்கான். உண்மையிலே அதுதாங்க நிஜமான சந்தோஷம். நமக்கு எல்லாம் இருந்தும் கூட இது இல்லை அது இல்லைங்கிற துக்கத்தோடு தான் இருக்கும். ஆனா இருக்கிறத வச்சு நாம சந்தோஷப்படுறதே இல்லை. அதனாலதான் போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் சந்தோஷமா இருக்க முடியும். ஆமாங்க, எது இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுவை ஏத்துக்கிட்டவன் சந்தோஷமாகத்தான் இருப்பான். நீர் எனக்காக இருக்கும்போது இந்த உலகத்தில் வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றவன் தான் திருப்தியா இருக்க முடியும். அப்படி ஒரு திருப்தியை தேவன் உங்களுக்கு தர ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த பிதாவே, இந்த நற்செய்தியை கேட்ட எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சந்தோஷத்திற்காக அங்கே இங்கே தேடுகிற, அங்கே இங்கு அலைந்து தன்னைத்தானே கெடுத்துக்கொண்டு வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணெடுத்து பாருங்க ராஜா. உண்மையான சந்தோஷம் உம்மிடத்தில் உண்டு என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் உம்மிடத்தில் வருவதற்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும், தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். கல்வாரி தரிசனம், அது நேசரின் தரிசனம், தேவநேசத்தின் தரிசனம். இரத்த வெள்ளங்கள் சொரிந்தன, நொறுங்கின இயேசுவின் தேகம். இரத்த வெள்ளங்கள் சொரிந்தன, நொறுங்கின இயேசுவின் தேகம். இன்றும் வாழ்பவர் இயேசு, இல்லை சமாதியில் இயேசு. இன்றும் வாழ்பவர் இயேசு, இல்லை சமாதியில் இயேசு. உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் இயேசு. உங்க பெயர் முகவரியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. போன் பண்ணுங்க, கடிதம் எழுதுங்க, இமெயில் அல்லது SMS மூலமா தேவன் மேல முழு மனதோட விசுவாசிங்க, ஜெபிங்க. தேவனுக்கு சித்தமா நாம் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களோட துணையா இருக்கட்டும். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.